Hello friends, welcome to siva360. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோஸில் நீர் மோட்டர் 1.5 HP வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கி கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கும் வாங்கி கொடுக்குறோம். ஸோ இந்த ரெண்டு வீட்டுக்குமே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இறக்கியிருக்கோம். இது எதுக்காகனா நம்மளே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து மோட்டர் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சதுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதில். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பல பேருக்கு தெரியாததுனால நம்ம வந்து ஆளை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஆளை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுலையும் தப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ தான் நம்ம வீட்டுக்கு தேவையான விஷயங்களை நம்மளே செய்கிறது அப்படின்றது தான் நம்மளோட சேனலோட குறிக்கோளே. அந்த மாதிரி விஷயங்களில் இந்த மோட்டர் ஃபிட்டிங்கும் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அந்த மாதிரி மோட்டர்ஸ் தனியாக பம்பு தனியாக தான் வரும். நம்ம அதுக்கப்புறமா வந்து ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மோட்டர் தனியாக பம்பு தனியாக வரும். அதை நம்ம ஒன்றா சேர்த்து அதுக்கப்புறமா வந்து போல்டு இருக்கும், அதை டைட் பண்ணிவிட்டு அது மேலே வலை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து டேப் ஒரு ரோல் சுற்றி சுற்றி அடிச்சிருங்க. ஸோ அடித்து டைட் பண்ணிவிட்டு ஸோ ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் கேபிள் வாங்கிட்டு ஜாயிண்ட்டை வந்து கரெக்டாக போடணும். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட் ஜாயிண்ட் தெரியல அப்படின்னா நம்ம சேனல் ஆல்ரெடி ஸ்ட்ரெயிட் ஜாயிண்ட் எப்படி போடணும் அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் வீடியோஸில் வேணால் நம்ம சேனலில் போய் பார்க்கலாம். அந்த வீடியோஸ் பற்றி எப்படி ஜாயிண்ட் போடலாம் அப்படின்றது நீங்கள் கற்றுக்கலாம். வேணால் நான் வந்து மேலே ஐ பட்டன்ஸ்லையும் கொடுக்குறேன். ஸோ கரெக்டாக என்ன கலரோ அந்த கலர் கூட கரெக்டாக வந்து காம்பினேஷன் கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் மோட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி மோட்டர்ஸ் வாங்கல. கம்பெனி மோட்டர்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து தான் மேக்ஸிமம் வருது. அதை விட்டால் வெளி மாநிலத்திலேருந்து வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரிலே தயாரிக்கப்பட்ட ஒரு மோட்டார். இந்த ஒரு கம்பெனியும் இருக்குது. ஸோ அந்த கம்பெனி உங்களுக்கு வேணும்னா நான் கொஞ்சம் நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து அந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அந்த கம்பெனிஸில் வந்து தயாரிக்கிறாங்க. நல்லா பர்ஃபெக்டாகவே ஒர்க் பண்ணுன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொன்னால் பக்கத்தில் இருக்கிறதுனால டக்குன்னு வந்து அவங்க எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அட்டன் பண்ணிடுவாங்க. கம்பெனி மோட்டரோட ரேட்டு வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது 100 ரூபானா இதோட ரேட் வந்து 60 ரூபா இல்லை 70 ரூபா அவ்வளோதான் வரும். கிட்டத்தட்ட மொத்த செலவே பார்த்தீங்கன்னா 20,000 தான் வந்து மோட்டரோட செலவு மட்டுமே வந்துச்சு. ஸோ இதுவே வந்து தனியாக வெளியில் மற்ற அதர் பிராண்டட் ஐட்டம். ஸோ நான் இப்போ வெளியில் விசாரிச்சப்போ பார்த்தீங்கன்னா 35,000க்கு மேலே வந்தது. கிட்டத்தட்ட 15,000 வித்தியாசம் வந்தது. கூட ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு காசு போட்டாலே போதும் இன்னொரு செட்டு மோட்டரே வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கண்டிப்பாக இதுவும் அதுவும் லைஃப் வந்து எந்த விதத்துலையும் உங்களுக்கு வந்து லைஃப் சேஞ்செலாம் ஆகவே இல்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி நல்லா டேப் அடிச்சுங்க. இந்த டேப் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீர் மோட்டருக்கு டேப்னு கேட்டிங்கன்னா தனியாக விற்கும். ஸோ அந்த மாதிரி டேப் அடிச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரப்பர் டேப் மாதிரி இருக்கும். அந்த ரப்பர் இழுக்க உங்களுக்கு வந்து டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இழுத்து தான் சுற்றுற மாதிரி இருக்கும். சுற்றிட்டு லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒட்டிக்கோ இல்லை கையில் நீங்கள் அறக்குனீங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டேப் தான் இது. அந்த மாதிரி டேப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதுக்கு மேலே இன்ஸ்டலேஷன் டேப் நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம். ஓகேங்களா? இந்த கம்பெனி நான் சொன்னேன் இல்லையா, இந்த கம்பெனி நான் உங்களுக்கு இட்டு போய் காட்டுறேன் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் நினைக்கலாம் அந்த கம்பெனியோட ப்ரொமோஷனா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கண்டிப்பாக அந்த கம்பெனியோட ப்ரொமோஷன்லாம் பண்ணல. கிட்டத்தட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸு வீட்டெலாம் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இது வந்து ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம். அதனால தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு முடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா காப்பர் கம்பி போட்டு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உருவிச்சுன்னா உங்களுக்கு கீழே விழாமல் இருக்கணும் இல்லையா, அதனால் காப்பர் கம்பியை போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறமா போட்டு இந்த ரோப்பை போட்டு நீங்கள் கட்டலாம். ஓகேங்களா? அதனால் காப்பர் கம்பி நல்லா ஒரு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அதில் சுற்றி ஒரு 2 சுற்று போட்டு நான் டைட்டாக முடிச்சு போட்டுருங்க. மேக்ஸிமம் மேலே மட்டும்தான் எல்லாருமே வந்து ரோப்பை கட்டுவாங்க. நான் மேலேயும் கட்டுவேன், ப்ளஸ் இழுத்துட்டு போய் நான் கீழேயும் கட்டுவேன். ஸோ அது என்னுடைய பழக்கம். உங்களோட விருப்பம், நீங்கள் மேலே மட்டும் கட்டுறதுனா கூட கட்டிடலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்லு முடிச்சுன்னு சொல்லுவாங்க, அல்லுன்னு சொல்லுவாங்க. அது திரும்ப உருவிக்கிட்டே வராது. அந்த மாதிரி ஒரு அல்லு முடிச்ச போட்டு டைட்டாக நான் வந்து கட்டுவேன் எப்பவுமே. ஏன்னா கீழே வந்து பம்ப் ஏதாவது உருவிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுனால நான் போடுவேன். மேக்ஸிமம் அது பெரும்பாலும் போட மாட்டாங்க நிறைய பேர். ஸோ எனக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் அது போடணுன்ற அவசியம் கூட கிடையாது. நீங்கள் அப்படியே கூட நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் எண்டு இருந்ததுன்னா அந்த எண்டை நீங்கள் ஹீட் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் டேப் அடிச்சிருங்க. அப்படி ஒட்டினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு திரும்ப உருவிக்கிட்டு வராது. எல்லாம் திரியாக எடுத்துக்கிட்டே வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? அது நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி போட்டுக்குங்க. அது மாதிரி மோட்ரு போரோட ஆழத்தில் கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா 200 அடி போர் போட்டிருக்கேன். ஒரு 30 அடி கேப் விட்டுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம இந்த மோட்டரை வந்து நிறுத்த போகிறோம். எதுக்காக அந்த 30 அடி கேப் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, மண் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து தங்கும். அந்த மண் வந்து உள்ளே வர என்னாகும், கீழே அந்த வந்து ஃபுல்லாகிட்டே வரும். சரிங்களா? அந்த மாதிரி ஃபுல்லாகிட்டு வந்து நம்ம ஃபுல்லாக விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் மோட்ரு வந்து மோட்டரில் மண் அடைஞ்சு உங்களுக்கு பம்பெல்லாம் போய் சிக்கிக்கிட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணாமல் போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேப் கொஞ்சம் ஒரு 30 அடியாவது மினிமம் வந்து கேப் விடணும். ரொம்ப மணல் ஏரியா வந்து ஒரு 50 அடி 60 அடி கூட சிலவங்க கேப் விடுவாங்க. ஆழத்தை பொறுத்து அவங்க எவ்வளோ ஆழம் போட்டிருக்காங்க, எவ்வளோ ஆழத்தில் தண்ணி இருக்குது அப்படின்றத பொறுத்து அவங்க வந்து கேப் விடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஓஸாக இருந்தாலும் சரி, கேபிளாக இருந்தாலும் சரி, கேபிள் மேக்ஸிமம் ஒரு 50 மீட்டரு ஒரு 50 அடி இல்லை ஒரு 60 அடி வந்து நீட்டு வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்குவாங்க. எதுக்காகனா நம்ம ஸ்டார்டர் வைக்கணும் இல்லையா, அந்த மாதிரி அதுக்காக வாங்குவாங்க. அந்த மாதிரி கயிறையும் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாகவே வாங்கிக்குவாங்க. உங்களுக்கு முடிஞ்சால் அந்த மாதிரி ரெண்டுமே வந்து கொஞ்சம் நீட்டாக வாங்கிக்கிங்க. ஓஸை விட பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடியாக எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்க. ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் எட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கயிறு நீட்டாக வாங்குறது தான் கரெக்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டரில் வந்து கூலண்ட் ஆயில் ஊற்றுற மாதிரி இருக்கும். சின்ன 2 நெட் இருக்கும். அதை கேட்டுட்டு அதில் கூலண்ட் ஆயில் ஊற்றுற மாதிரி இருக்கும். அது கம்பல்சரி நீங்கள் வந்து ஊற்றணும். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சென்டர் 2 நெட் இருக்கும்.
ஸோ அந்த மோட்டரில் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து 2 நெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் கூலண்ட் ஆயில் வந்து ஊற்றி தண்ணியில் கலந்து கூலண்ட் ஆயில் ஊற்றிட்டிங்கன்னா அதுதான் வந்து மோட்டர் வந்து கூலிங்காக வைக்கிறதுக்கான ஒரு இதுவாக இருக்கும். பம்பில் இருக்கிறது மோட்டரில் இருக்கும் 2 ஸ்க்ரூ. அதில் தான் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். மேலே கிளாம்பை போட்டு நல்லா டைட் பண்ணிவிடுங்க. ஏன்னா சருன்னு உருவி போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு தாங்கி நிற்கணும் இல்லையா, அதனால் ஒரு சும்மா டைட் பண்ணி வச்சுங்க. ஒரு சேஃப்டிக்காக உங்களுக்கு சொல்கிறேன், இது பண்ணணுன்றதுல லாஸ்ட்டில் போயிட்டு கூட பண்ணிக்கலாம். ஸோ போட்டு வச்சுக்கிட்டா டக்குன்னு உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நிறுத்துறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இது கரெக்டாக வந்து டைட் பண்ணி கரெக்டாக வச்சுங்க. மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேலே அந்த நிப்பிள் இருக்கு இல்லையா, அந்த நிப்பிளில் தான் வந்து அந்த இதை வந்து முடுக்குவாங்க. ஸோ உங்களோட விருப்பம், நீங்கள் நிப்பிளில் முடுக்கினாலும் முடுக்கலாம், இல்லை ஓஸில் வந்து கரெக்டாக டைட் பண்ணி நிறுத்துற மாதிரி நிறுத்தலாம். சில வந்து நிப்பில் லூஸாக முடிக்கிட்டேன் உள்ளே இழுத்துன்னு போய்டும் அப்படின்ட்டு பயப்படுவாங்கிறதுனால நான் அதை ஓசி கீழே வந்து நான் முடுக்குவேன். ஸோ பெரும்பாலான வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிப்பிளில் தான் முடுக்குவாங்க. அந்த நிப்பில் எப்படி ஏற்றுறதுங்கன்னா ஹீட் பண்ணி தான் ஏற்றணும். மேக்ஸிமம் நீங்கள் வாங்குற இடத்துல நீங்கள் ஏற்றி கொடுத்துருன்னு சொன்னால் அவங்களே வந்து ஏற்றி கொடுத்துருவாங்க. சுடு தண்ணியில் விட்டு அதில் வந்து அதுக்கப்புறமா தான் வந்து அதை ஏற்ற முடியும். நிப்பில் வந்து டைட்டாக ஏற்ற முடியும். ஸோ அது கொஞ்சம் லூஸ் இல்லாமல் கரெக்டாக வந்து ஏற்றணும். அதனால் வந்து நீங்கள் அங்கேயே ஏற்றிட்டு வந்துடலாம். ஏற்றிட்டு அதில் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஹோல்ஸ் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா போல் நட் போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு செரிக்காது. ஏன்னா அது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டீலில் தான் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து அவ்வளோ சீக்கிரம் செரிக்காது. உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த போல் நட்டு. ஸோ கரெக்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி கரெக்டாக வந்து மோட்டரை தாங்கி விடணும். ஸோ சர்ன்னு வேகமாக விட்டுறாமல் நீங்கள் எதை வந்து தெம்பாக பிடிக்கணும் அப்படின்னா அந்த ரோப்பை தான் நீங்கள் கரெக்டாக காலால் மெரிச்சிக்கிட்டு நீங்கள் பொறுமையாக விடணும். சரிங்களா? நீங்கள் ஓஸில் பிடிக்கிறத விட நீங்கள் அந்த ரோப்பை தான் வந்து விடணும். ரோப்பை வந்து எப்பவுமே ஓஸு கூட வந்து சேர்த்து கட்டக்கூடாது. உயரம் மட்டும்தான் நீங்கள் அந்த ஓஸு கூட வந்து அங்கங்கே டேப் அடிச்சுட்டே வரணும். நீங்கள் எதுக்காகன்னா நீங்கள் ரோப் வந்து டைட்டாக இழுத்து பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் டேப் அடிச்சாலும் பிரிச்சுட்டு வந்துடும். அதனால தான் வந்து அது கூட சேர்த்து அடிக்க மாட்டாங்க. நீங்கள் தனியாகவே வந்து அதை விடணும். ஓஸையும் கேபிளையும் மட்டும்தான் நீங்கள் வந்து அங்கங்கே டேப் அடிக்கணும். ஒரு 10 அடிக்கு ஒரு இடத்துல வந்து நீங்கள் அங்கங்கே டேப் அடிச்சுட்டே வரணும். அங்கங்கே சுற்றி சிக்கல் இல்லாமல் கரெக்டாக போகிற மாதிரி விடுங்க. சுற்றி போச்சுன்னா வந்து திரும்ப நாளைக்கு தூக்குறப்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டான டைட்டில் வந்து கரெக்டாக அங்கங்கே வச்சு டேப் அடிச்சு நீங்கள் டேப் அடிக்கிறீங்க. அதே மாதிரி டேப் அடிச்சுட்டு நீங்கள் கரெக்டாக வந்து உள்ள விடலாம். அது இல்லைனா கம்பியும் கொடுத்துருப்பாங்க, கம்பி போட்டு சிலவங்க கட்டுவாங்க. ஸோ நான் வந்து கம்பி போட்டு கட்டு அது மாதிரி டேப் அடிப்பேன். ஸோ உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படியோ அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அது மாதிரி செஞ்சு பண்ணி கரெக்டாக வந்து அதை ஓஸை வந்து கரெக்டாக விட்டுட்டே வாங்க. சரிங்களா? அது மாதிரி ரொம்ப தாங்கி பிடிக்க வேண்டியது நீங்கள் கண்டிப்பாக வந்து ஓஸில் பிடிக்கிறத விட கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து ஸ்ட்ராங்காக வந்து கயிறை தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்கணும். சரிங்களா? நீங்கள் லூஸ் விட்டிங்கன்னா சசன்னு உள்ளே போயிடும் கயிறு, அப்புறம் எடுக்கிறது கஷ்டமாயிடும். அதை விட்டுட்டு அந்த கேபிள் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்டார்டரில் வந்து எல்லா கலரும் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த கலருக்கு நேர் நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா போதும். வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணுறதுனால தண்ணி வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 2 ஒயரை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். மேக்ஸிமம் வந்து அவங்க செக் பண்ணி தான் கரெக்டான கலர் கொடுத்துருப்பாங்க. அதனால் கலரை வந்து சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கரெக்டாக அதே கலர் என்னென்ன கலரோ அதை அப்படியே கொடுத்துட்டு நம்ம வந்து அவுட்புட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக முடிக்காச்சு. இப்போ நம்ம வாட்டர் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் 200 அடி போரு, 170 அடியில் வந்து நான் மோட்டரை நிறுத்தியிருக்கேன். ஸோ மோட்டர் இறக்குது கிட்டத்தட்ட இது ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தண்ணி தெளிவாயிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் வீட்டுக்கு. ஸோ எப்பவுமே மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணணும்னா மோட்டரை ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஓடுற மாதிரி நீங்கள் எப்பவுமே பிளான் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வெளியில் வந்துடும். அது மாதிரி அதில் வந்து மோட்டரில் செக் வால் இருக்கும். அந்த செக் வாலை எடுத்துருங்க. மேலே வந்து தனியாக விற்கும். அந்த செக் வால் வாங்கி போட்டுக்கலாம். மோட்டர் கீழே நீங்கள் செக் வால் அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொன்னால் தண்ணி வந்து ரிவர்ஸில் உங்களுக்கு ரிட்டர்ன் போச்சுன்னா அவங்க அதில் இருக்கிற பம்பில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடும் இல்லையா, அதனால நான் உள்ள எப்பவுமே அந்த செக் வால் வந்து எடுத்துருவேன். ஸோ அது என்னோட இது. உங்களுக்கு எந்த மாதிரி ஐடியா இருக்கோ அந்த மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.